மாணவன் மக்களே, எப்படி இருக்கிறீங்கோ? எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? காலை வணக்கம். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் குடும்பத்தையும் இந்த தேசத்தையும் இந்த தேசத்தில் உள்ள பிள்ளைகளையும் எல்லோரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் கரம் உங்களோடு கூட இருப்பாராக. ஒன்றுக்க கவலைப்படாதீங்க மக்களே. எது குறித்த கவலைப்படாதீங்க. இப்போ எங்கே பாரு நிறைய ஜுரங்கள் குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு நிறைய ஜுரம், இரும்பல், சிறு பிள்ளைகள் எல்லாம் ரொம்ப ஜுரத்தில் இருக்கிறாங்க. அவங்களுக்காக ஜெபிங்க மக்களே. நானும் ஜெபிக்கிறேன். நானும் காலையில் ஜெபித்தேன். எங்கள் பேத்தி பாருங்க, இது தியா அபிகள் பயங்கர ஜுரம் குழந்தைக்கு கூட. எல்லாரும் உங்கள் குழந்தைங்களுக்கு மழை ஜாஸ்தி இருக்கிறதுனால ஜுரம் அதிகமாக இருக்குது பிள்ளைங்களுக்கு, சிறு பிள்ளைங்களுக்கு. நீங்கள்லாம் ஜெபிங்க. ஜெபிச்சா தான் ஜுரம் எல்லாம் ஓட விட்டு டாக்டரையும் பாருங்கள், ஜெபமும் செய்யுங்க. ஜெபத்தினால பல வெற்றிகள் உண்டு மக்களே. ஜெபம் ஜெயத்தை தரும். கர்த்தர் ஆவியானவர் உங்களோடு கூட இருப்பாராக. பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட இருந்து உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் குடும்பத்தையும் சிறு பிள்ளைகளையும் எல்லாரையும் பாதுகாப்பார் மக்களே. அவர் கரம் கூட இருக்கும். அவருடைய கிருபை உங்களோடு கூட இருக்கும். காலையில் அவருடைய கிருபையும் மாலையில் அவருடைய மகிமையும் உங்களோடு கூட இருக்கும் மக்களே. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க மக்களே. தேசத்துக்காக ஜெபிங்க, உங்களுக்காக ஜெபிங்க, உங்கள் குடும்பத்துக்காக ஜெபிங்க, உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிங்க. ஜெபம் அது பெரிய சொத்து மக்களே. ஜெபம் கம்மி இல்லை. என்ன இவங்க ஜெபின்றாங்கன்னு ஜெபிச்சா தான் ஜெயம். ஜெபிச்சா தான் நம்ம உயிர் பாதுகாக்கப்படும். ஜெபிச்சா தான் நம்ம போய்விட்டு வீட்டுக்கு திரும்ப முடியும். ஜெபிச்சா தான் நம்மளுக்கு நோயிலேருந்து விடுதலை தர முடியும். ஜெபிச்சா தான் நம்ம கடன் தீரும். ஜெபிச்சா தான் நம்மளை விட்டு எல்லா தரித்திரமும் ஒழிஞ்சு போகும். ஜெபிச்சா தான் எல்லா தரித்திரம் ஆவிகள், கடன்கார ஆவிகள், வியாதியின் ஆவிகள், வறுமையின் ஆவிகள்லாம் உங்களை விட்டு உங்கள் பிள்ளைகளை விட்டு இந்த தேசத்தை விட்டு ஓடி போவான் மக்களே. ஜெபத்துக்கு அவ்வளோ வல்லமை உண்டு. ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து மலை மேலே போய் ஜெபிச்சார் மக்களே. அவரே ஜெபிக்கும் போது நாம் ஏன் ஜெபிக்கக்கூடாது? பிதாவின் நாமம் மகிமைப்பட அவர் ஜெபிச்சார். அற்புதங்களை செய்வார், அடையாளங்களை செய்வார். ஒன்றுக்கும் கவலைப்படாதிருங்கள். காலை எழுந்தவுடன் ஜெபிப்பது அது ஒரு வழக்கமாக வச்சுக்கோங்க மக்களே. கர்த்தர் கடவுள் உங்கள் கூட இருக்க மக்களே. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதிருங்கள். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதிருங்கள். ஜெபிச்சு விட்டு எல்லா காரியத்தையும் தொடங்குங்க. பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, படிப்பாக இருந்தாலும் சரி, வேலையாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு கல்யாண திருமணமாக இருந்தால் கூட சரி, எல்லாத்துக்காக ஜெபிங்க. ஒரு குழந்தைக்காக ஜெபிங்க. குழந்தை இல்லைன்னு அழுவாதீங்க, ஜெபிங்க. ஏற்ற நேரத்தில் குழந்தைய தருவார். திருமணம் ஆகலைன்னு கவலைப்படாதீங்க. ஏற்ற நேரத்தில் கர்த்தர் ஒரு துணையை தருவார். பெண் பிள்ளைகளுக்கும் ஆண் பிள்ளைகளுக்கும் ஜெபத்தில் எல்லாமே வெற்றி உண்டு மக்களே. ஒன்றுக்கும் குறை இருக்காது. பணம் இல்லையே திருமணத்துக்காக என்று நீங்கள் கஷ்டப்படாதீங்க. ஜெபிங்க. ஜெபிக்கும் போது மனுஷர் மூலியமா உங்களுக்கு மனுஷர் மூலியமா உங்களை தேடி வரும். பணம் தேடி வரும். கர்த்தர் கொடுப்பார். மனுஷர் மூலியமாக தான் உதவி செய்ய வைக்குவார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதுங்க. கர்த்தர் மேல் உங்கள் பாரத்தை வைங்க மக்களே. நல்லா ஜெபிங்க. இந்த மழை காலத்தில் பல கஷ்டங்கள் உண்டு. இந்த வியாபாரிங்களுக்கு, சிறு தொழில் செய்கிறவங்களுக்கு ரொம்ப கஷ்டம் உண்டு. மழை ஊற்றினே இருக்குது, பிஸ்னஸ் இல்லைன்னு வருத்தப்படாதீங்க மக்களே. ஜெபிங்க. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். பரத்திலிருந்து உங்களுக்கு உத்தாசை வரும். கண்மலை நோக்கி பாருங்கள் என்று சொல்லியிருக்கிறார். உதவி வரும் மக்களே. ஒன்றுக்கும் கவலைப்படாதிருங்கள். கர்த்தர் மேல் உங்கள் பாரத்தை வைத்து விடுங்கள். கலங்கி தவிக்காதீர்கள். காலை நேரத்தில் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். பிரைஸ் த லார்ட். ஜீசஸ் லவ்ஸ் யூ மக்களே. ஆமேன்.